இன்னைக்கு என்ன தலைப்பு? ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், குறைஞ்சது 25 லட்சம் பேருக்கு மேல இவன் பேசுனா நடுங்குவாங்க. பார்வோன் ராஜாவே நடுங்குவார். மோசே வந்துட்டான்டா, இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ண போறான். ஏம்மா, அவன் நினைச்சிருந்தா அவன் கூட இருக்க கூட்டாளிகளை வச்சு போட்டு தள்ளிருக்கனால முடியலையே. ஏன்? அவன் சார்ந்திருந்தது தேவன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அவன் யாரையும் நம்பல. நீயும் நானும் சொல்றேன் பாருங்க, நீங்களே யாரையும் நம்ப வேணாம். தேவனை நம்பும் பொழுது தேவன் எல்லா ஜாதியும் உனக்காய் சொந்தமாய் கொடுப்பார். சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உங்க ஆசீர்வாதமே உங்களுக்கு தடையா இருக்கலாம், இல்ல உங்க தரிசனமே உங்க வாழ்க்கைக்கு தடையா இருக்கலாம். நீ கவலைப்படாத. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன்னோடு கர்த்தர் இருக்கிறவர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ எவ்வளவாய் தனிமையா இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அந்த குழியிலேயும் தேவன் அவனோடு இருந்தார். அடிமை சனத்திலும் தேவன் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையிலும் தேவன் யோசேப்போடு இருந்தார். காத்திரு. ஹல்லேலூயா. எப்பப்போ தனிமைப்படுத்தப்படுகிறதோ உங்க வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? பாவத்துக்குள்ளாக உள்ள போடக்கூடாது. மோசே தனிமைப்படப்படும் போதெல்லாம் தன் ஜனத்திற்காக ஜெபம் பண்ணான். ஆனா யோசேப்பு தனிமையா இருக்கும் பொழுதெல்லாம் தனிமை சில நேரங்கள் பாவத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. தனிமைப்படுத்தும் பொழுது, ஒதுக்கப்படும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. தெரிஞ்சுக்கங்க, எங்கெங்கெல்லாம் தனிமைப்படுத்தப்படுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களோ, அந்த மத்தியில தேவன் இருக்கிற அந்த ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. சில நேரங்கள் குடும்பம் இருக்கும், ஆனா தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. சொந்தங்களே பேசாம இருப்போம், உறவுகளே பேசாம இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, கணவன் பேசாம இருப்பாங்க. அது எவ்வளவு குடும்பம் இருக்குன்னு தெரியுங்களா? ஒரே வீட்டில் மனைவி பேசாம எவ்வளவு குடும்பம் இருக்குன்னு தெரியுங்களா? ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, யாரும் பேசாம ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இது நரக வேதனை. இன்னைக்கு கர்த்தர் உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். இந்த தனிமை பார்த்து சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. ஐயோ, நீ கோபப்படுறன்னு பார்த்துட்டு அநேகர் உன்னை வெறுக்கலாம். நீ கோபப்படுறது மற்றவங்களை வளர்ச்சிக்காக. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். உன்னை பார்த்து யாராவது கோபப்படுறாங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, அது கோபம் கிடையாது, என் மேல விற்கிற அக்கறை. நீ ஒரு திட்டத்தை கர்த்தரத்துல வைப்ப, கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை உன் வாழ்க்கையில வச்சிருப்பார். ஹல்லேலூயா. சாவனம் கேட்டிருப்பார் கர்த்தர் அவனை கொண்டு வேற ஒரு காரியம். நீ உன்னோட பிரயாணம் வெகு தூரம், அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடக்கணும். இரவும் பகலும் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இங்க நினைக்கிறோம், கர்த்தர் இன்னைக்கு நமக்கு காசு கொடுத்தாருன்னா இந்த செயின் வாங்கணும், இதை காரியம் இல்லை. இன்னைக்கு கொடுக்கறது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு உன் பலனுக்காக. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. சில பேர் வந்த உடனே செலவு பண்றது. பென்ஷன் பணம் வருதா, இல்லை ஏதோ ஒன்று பிஎஃப் பணம் வருதா, ஏதோ சீட்டு பணம் வருதா, உடனே காலி ஒரே நாள். அங்கே சாப்பாடு தேவதூதன் கொடுக்குறாருன்னா இவன் நினச்சிப்பா நான் தனியாக இருக்கிறேன் அதனால் சாப்பிட கொடுக்குறாரு. இல்லை, இன்னும் பிரயாணம் வெகு தூரம். அந்த தூரம் வரையும் உனக்கு ஆகாரம் வேணும்ல, அதற்காக இதை திடப்படுத்திக்கொள். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் உன் தனிமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ கேளாதவைகளை கர்த்தர் செய்வார். சில நேரங்கள் டிப்ரெஷன் ஆகி தனிமையில் இருக்கும் பொழுது நீ எடுக்கிற முடிவுகள் தவறா இருக்கும். ஆனா நீ விழுந்திருக்கிற இடம் எங்கவா இருக்கணும்? எலியா எடுத்த முடிவு தவறு, ஆனா விழுந்திருக்கிற இடம் தேவ சமூகம். எந்த பிரச்சனை வந்தாலும் சபையை தேடி ஓடு, இல்ல ஜெபிக்கிற இடத்துக்கு ஓடு, இல்ல முழங்காலிடுவோம். வீடு தான் ஜெபம், ஆலயம். உன் வீடு தான் ஆலயம். மன குழப்பமா இருக்கா, தனிமைப்படுகிறதா, சில நேரங்கள்ல வெறுமையா காணப்படுகிறா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, ஆனா கொடுக்கிறவர் வேற ஒருத்தர். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நினைக்கிறத காட்டிலும் விசேஷமான காரியங்களை கத்த கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் ஜீவன் போகணும்னு சொல்லி கேட்கிறார். அவன் ஜீவன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, அவனுக்கு எதிர்பட்டு வந்தவர்கள் எல்லாம் இல்பொருள் ஆனார்கள். விசுவாசி ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தலைப்பு? ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். 2 விதமான தனிமைப்படுத்துவோம். ஒன்று, சில நபர்களால் நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. ஆனா அதை போல யாருமே இல்லாதபடி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குடும்பம் இருக்கும், குடும்பத்தில் எல்லாம் இருப்பீங்க, ஆனா தனிமையா இருப்பீங்க.
இல்லை? ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கல்ல, தனிமைப்படுத்தி விட்டுருவாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும் உங்களை தனிமைப்படுத்திடுவாங்க. இல்லை வீட்டில் சண்டை, யார்கிட்டையும் பேசாமல் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, எல்லாம் சொந்த பந்தமும் இருக்கும், ஆனால் தனிமையாக இருப்பீங்க. எத்தனை பேர் இது மாதிரி இருப்பீங்க? உங்களுக்காக தான் இன்னைக்கு செய்திகள். அல்லேலூயா. ரெண்டாவது தனிமை என்னன்னா, சில நபர்கள் உங்களை தனிமைப்படுத்துவாங்க. நீ வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, கூட்டமாக தான் இருக்கும், உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க. வேலையில் எல்லாம் இருப்பாங்க, உங்களோட யாரும் என்ன பண்ண ஐக்கியம் பண்ண மாட்டாங்க, உங்களை தனிமைப்படுத்துவாங்க. ரெண்டு விதமான தனிமை. இந்த தனிமை என்ன பண்ணும் தெரியுங்களா? உங்களை வேதனைப்படுத்தும், மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கும். இந்த தனிமையிலேருந்து எப்படி விடுதலை ஏற்படுறது? முதல்ல உங்க கேள்வி என்ன இருக்குன்னா, ஏன் இந்த தனிமை? ரெண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னா, ஏன் தேவன் இதற்கு என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார்? மூணாவது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போறோம். எடுத்து படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? வேதத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமந்திருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறத்தக்கதாகவும் புறஜாதியர் எல்லோரும் கேட்கிறதற்கு என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. பவுல் பெரிய ஊழியக்காரங்க. கவனிங்களா, பவுல் பயங்கரமான ஊழியக்காரர். இன்னைக்கு இருக்கிற ஊழியத்தில் ஊழியக்காரர்கள் சொன்னா யாரோட ஊழியத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பவுல். ஆனா பவுல் சொல்லுகிறார், என் கூட துணை நிற்க யாருமே இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. இந்த தனிமை எப்படி தெரியுங்களா? இருக்கிறதுலே பயங்கரமான பனிஷ்மெண்ட். இருக்கிறதுல கொடுமை என்ன தெரியுங்களா? புழல் ஜெயிலில் இருக்கிற பயங்கரமான பனிஷ்மெண்ட். தப்பு செய்கிறவங்கள ஜெயிலில் போட்டு நல்லா அடிப்பாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு நீ தனியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் போட்டாங்க. அவர் சொல்கிறாரு, போகும்போது என்னை 1 வருஷம் எனக்கு விசா அடித்தாங்க. போன ஒரு 2 மாதம் எனக்கு பெருசாக தெரியல. எல்லாம் என்ன பண்ணாங்க, நான் இருக்கிறேன்னு வந்தாங்க. உள்ளே நண்பர்கள் நிறைய இருந்தாங்க. ஆனால் 6 மணி வரையும் என்ன பண்ணலாமா, அந்த ஜெயிலுக்கு வெளியே சுற்றிட்டு, அதாவது ஜெயில் காம்பவுண்ட் இருக்கும், அவங்களுக்கு ரூம் இருக்கும், வராண்டா இருக்கும். உங்களுக்கு 6 மணி வரையும் வெளியே பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு எல்லாமே இருக்கலாம். 6 மணிக்கு மேலே என்ன பண்ணிடணுமா, எல்லாம் கூண்டுக்குள்ளே போயிடணும், எல்லாம் அந்த சிறைக்குள்ளே போயிடணும். அவர் சொல்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்னென்னா 6 அடி லென்த்து, 2 அடி அகலம், இதுக்குள்ளே தான் என்ன பண்ணணும், படுக்கணும். 6 மணிலேருந்து நைட்டு எனக்கு தூக்கம் வருது. நார்மலாக தூங்குறது 11 மணி. 11 மணி வரை நான் என்ன பண்ணுறது, போர் அடிக்கும். பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுகிறா, பக்கத்தில் இருக்கவங்களாம் அக்யூஸ்டு. அவன்கிட்ட எவ்வளோ நேரம் லவர் ஆனால் அவன்கிட்ட பேசினே இருக்குது. லவர்கிட்டே 1 ஹவருக்கு மேலே பேசினா போர் அடிச்சிடும் இல்லை? மனைவி கணவன்கிட்ட பேசின கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க, தூரத்தில் இருந்தால் தான் அவங்ககிட்ட பேசணும் ஆர்வம் இருக்கணும். பக்கத்திலே இருந்தால் எந்த மனைவிக்கிட்டே கணவன்கிட்ட ரொம்ப நேரம் பேசின்னு இருக்கோம், பேச முடியும். தூரத்தில் இருந்தால் பேசணும் ஆர்வம் வரும். பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சுற்றி பார்த்தாலும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. என்னவா, ஒரு பைத்தியம் என்பது ஒரு மனிதனை, சரி, தனிமை என்பது ஒரு மனிதனை பைத்தியம் பிடிக்க வைக்கும். ரெண்டாவது, அந்த குற்றங்கள் அதிகமாக செய்வாங்க. உள்ளுக்குள்ளேவே என்ன பண்ணுவாங்க, இந்த கஞ்சா ஓட்டம் சண்டை போடுவானுங்க உள்ளே இருக்க அக்யூஸ்ட். அவங்கள என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அப்படியே பிடிச்சின்னு போயிட்டு திருப்பி ஒரு செல்லில் போடுவாங்க. அந்த செல் என்னவா, அங்கே கூட யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் இருட்டாக இருக்கும். அல்லேலூயா. அந்த இருட்டறையில் ஜாஸ்தி வேணாம், 1 வாரம் அதில் இருந்தாவே பைத்தியம் பிடிச்சிருமா. அப்படி தனிமை செல்லுலேருந்து உள்ளே இருந்துட்டு வெளியே வந்தான்னா அவன் பைத்தியம் பிடிச்சி தான் இருக்கும். பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கொடுமையான தண்டனை தனிமை.
அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில என் அன்பு சகோதரி சகோதரிய, நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம், ஒதுக்கப்பட்டு வந்திருக்கலாம், நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். குடும்பங்கள் எல்லாருக்கும், ஆனா உன்னை கண்டுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ சாப்பிட்டியா, கொண்டியா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்களை விசாரிக்க ஒருவரும் இன்னைக்கு இல்லாதபடி இருக்கலாம். சில நேரங்கள் தாய் தகப்பன் இல்லாம இருக்கலாம். சில நேரங்களில் எல்லாம் இருந்தும் உங்களை கேட்க உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில பேர் அண்ணனை பார்த்துப்பாங்க, தம்பியை பார்ப்பாங்க, தங்கச்சியை பார்ப்பாங்க, தவிர உங்கள் பெற்றோர் உங்களை விசாரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன கவலை, அவங்க நல்லா தானே இருக்காங்க. பெற்றோர் சொல்லுவாங்க, 4 பிள்ளை இருக்குன்னா பெற்றோர் ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, அந்த பிள்ளைய மட்டும் விசாரிச்சுன்னு இருப்பாங்க. ஓரளவுக்கு வசதியாக ஏதோ இருக்குன்னு அந்த பிள்ளையை விசாரிக்க விட மாட்டாங்க. கேட்டால் நீ தான் நல்லா இருக்கேன்னு. ஆனால் ஒவ்வொருத்தர் இருதயத்தில் என்ன பலவீனம், என்ன பாரம் இருக்குன்னு யாருக்கும் என்ன பண்ண முடியாது. இந்த உலகத்தில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அந்த காலத்துலலாம் கணவனை இழந்துட்டாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. எந்த ஒரு நல்ல காரியங்களை உள்ள சேர விட மாட்டாங்க. குழந்தை இல்லைன்னா அவங்கள நல்ல காரியங்களை சேர விட மாட்டாங்க. அது அவங்களை வேதனைப்படுத்தும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் துயரங்கள் எல்லாம் மாறப்போகிறது. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. சில பேரோட கூட்டமாக இருப்போம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், எங்க கூட நிறைய கூட்டங்கள் இருந்தாலும் ஊழியக்காரர் பொறுத்தவரையும் எப்போது தனிமைப்படுத்தப்பட்டவையிலே இருப்பாங்க. விசுவாசியினால் நெருக்கம். இன்னைக்கு சில சத்துருன் பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா? உங்களை தனிமைப்படுத்த வேண்டும். நீ தனிமையா இருக்கணும். அல்லேலூயா. உன் கூட கூட்டு குடும்பத்தில் இருப்பீங்க, நல்லா குடும்பமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சந்தோஷம் உடனே பாப்பாவன் முதலாவது அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற, நீ தனிமைப்படுத்தும்படியாக உன்னை தனிமையா வைக்க நான் படைக்கல. அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு உன்னை ராஜாவாக ராணியாக என் தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். தனிமை என்பது சில நேரங்கள் கூட்டு குடும்பம் இருக்கும், அவங்கள மட்டும் பேச மாட்டாங்க, என்னன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. சில மருமகளை கேட்க மாட்டாங்க. சில வீட்டில் மாமியாரை கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் கத்திக்கிட்டே இருக்காங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு? இன்னைக்கு கர்த்தர் உங்களை தனிமையை கர்த்தர் மாற்ற போகிறார். சொந்தத்தில் கூட பாருங்களேன், கையில் காசு இருந்தால் தான் உங்களுக்கு தாம்பூல தட்டோடு பழத்தோடு பத்திரிக்கை வரும். நீ சொந்த அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மொய் வைக்க ₹1 கூட இல்லைன்னா உனக்கு தாம்பூல தட்டு வராது, வெறும் ஃபோன் மட்டும் வரும். ஐயோ அண்ணா மறந்துட்டேன், சொல்லுன்னு நினச்சிட்டேன், தங்கச்சி மறந்துட்டேன், ஐயோ நீங்கள் வரக்கூட முடியல, நாளைக்கு தான் ஃபங்க்ஷன், வந்துடுறீங்களா வந்து நேரில் வைக்கணுமா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேணாம். கல்யாணத்துக்கு போனால் கூட உங்களை வரவேற்க யாரும் இருக்காது. அது மட்டும் போகிற கல்யாணத்துக்குலாம் நீங்கள் 1/2 சவரம் 1/4 சவரம் நகை போடுங்களேன். உங்கள் வீட்டில் தான் கல்யாண பத்திரிக்கை அடுக்கி இருக்கும். எங்கே கல்யாணம் வந்தாலும் உங்கள் வீட்டில் தான் வைப்பாங்க முதல்ல. ஏன்னா அவங்க வச்சா என்ன பண்ணுவாங்க? விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. எங்கள் ஏரியாவில் ஒரு கட்சி தலைவர் உண்டு. அந்த தலைவர் நல்ல ஃபேமஸான ஆள். அவரோட ஸ்பெஷல் இல்லைன்னா எங்கே பத்திரிக்கை வச்சாலும் போயிடுவார். போனார்னா அவர் 2000 ரூபா மொய்ய வைப்பார். எவ்வளோ? அதனாலே அந்த 2000 ரூபாய்க்காகவே வீட்டில் ஒரு பர்த்டே நடந்தாலும் சரி, ஒரு காது குத்தினாலும் சரி, கல்யாணம் சரி, முதல் பத்திரிக்கை அவர்கிட்ட வைப்பாங்க. அவர் பேரை போட்டே வைப்பாங்க. ஏன்? பணம். சில நேரங்கள் உங்ககிட்ட பணம் இல்லை, உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சில வேலை ஸ்தானத்தில் நீ ஒதுக்க எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்துருவாங்க. சில வேலை செய்கிறதுலையும் சரி, சில ஊழியத்துலையும் சரி, சில பேர் கூட்டமாக சேர்ந்துருவாங்க. சில செட்டு சேர்ந்துட்டாங்க சொல்லுவாங்க. இல்லை 5 பேர் 6 பேர் சேர்ந்துருவாங்க, ஒன்றை மட்டும் தனியாக விட்டுடுவாங்க. அந்த தனிமை. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் வேலையில் எனக்கு வேலையே வேணாம். வேலை என்ன வேலைன்னு கேட்டால் கவர்மெண்ட் வேலையே வேணாம் பாஸ்டர், எல்லாம் என்னை ஒதுக்குறாங்க, தள்ளுறாங்க, நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஏன் இந்த தனிமை? இந்த வேதத்தில் ஒரு நபரை பார்க்கலாமா? அதில் மோசே முதலாவது பார்க்கலாம். மோசே என்பவன் யார்?
அவன் ஒரு எகிப்தியன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆனா எகிப்து தேசத்திற்கே அவன் என்ன பண்றான்? தேவன் சொல்ல கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் மாறுகிறான். கவனிங்கள, முதலாவது மோசே பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா வசதியா இருக்கிறதுனால, ராஜா ராணியா போல ஒரு நல்ல ஒரு விஐபியா இருக்கிறதுனால, அந்த குழந்தைய யாரும் பார்க்காதபடி 3 மாசம் அவனை தனிமையில வச்சிருந்தாங்க. அவனை என்ன பண்ண முடியாது. நம்ம வீட்டில் குழந்தை பிறந்தா ஹாஸ்பிட்டலே என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் போய் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் திட்டி அனுப்புகிற வரையும் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ கூட்டம் லைனாக வந்துனே இருக்கும். சில கூட்டம் அங்கேயே இருக்கும், அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் மோசே பிறந்த உடனே அவன் 3 மாதம் தனிமைப்படுத்தப்பட்டான். இங்கே கவனிங்களே, குழந்தையிலே. ரெண்டாவது 3 மாதம் பிறந்த உடனே அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டாங்க, துணியில் கட்டி அனுப்பி விட்டாங்க. 3 மாசத்துல யாராவது தனியாக ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? மாடு மாதிரி வளர்ந்தாலும் நம்ம அம்மானு தனியாக போவாதப்பா இல்லை. பிள்ளைங்களை இன்றைக்கி எல்லாம் ஆட்டோவில் அனுப்புகிறோம், கூட யாரு கூட அனுப்புவோம். ஸ்கூலில் அனுப்புறதுக்கு யோசிப்போம், ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே யோசிப்போம். ஏன்னா ஊர் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. அது பெண் பிள்ளைன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருப்போம். 3 மாசத்துல யாராவது ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்களா தனிமையாக? 3 மாதம் நடக்கவே முடியாது. ஆனால் 3 மாசத்துல இந்த உலகத்தில் ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு, தனியாக ட்ராவல் பண்ணி போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே. அது என்ன ட்ராவல்? படகு சவாரி. துணியில் கட்டி ஒரு சின்ன தோணியில் வச்சு அவர் அமுச்சு விட்டாங்க. எங்கேயாவது போய் எங்கேயாவது என்ன இருக்கான், நல்லா இருந்தால் பரவாயில்ல. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எல்லாரும் பெற்ற தாய் தகப்பன் அவரை தள்ளி விட்டாலும், இங்கே கவனிங்களேன், அவரை ஒதுக்கி விட்டாலும் என் தேவன் அவருக்கு பாதுகாப்பு அளித்தார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. சில தனிமையில் இருக்கும் பொழுது தெரிஞ்சுக்குங்க, நீ தனிமைப்படுத்தப்படுகிறனா உன் கூட தேவன் வந்து நிற்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, எடுத்தவங்க இந்த குழந்தை அழுவுதுன்னு பால் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை எனக்கு தாயின்னு சொல்லி ஒருத்தங்க என்ன பண்றாங்க, வளர்க்குறாங்க. ஆனா மோசே பார்க்குறான், இவங்க தான் தாயின்னு பார்த்தா அவங்க தாய் கிடையாது. பால் கொடுக்குறவங்க வேலைக்காரி நிற்கிறாங்க, அவங்க வேலைக்காரி கிடையாது, அவங்க தான் தாய். ஆனால் தாய், உண்மையான தாயை போய் என்ன பண்ண முடியல, தாயின்னு கூப்பிட முடியல. தனியாக ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. அல்லேலூயா. தனிமைப்படுத்தப்படுகிறான். தன் சொந்த ஜனம் அவனை வகை தேடுகிறது. எடுத்து படிங்க, யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டிலே உட்கார்ந்துட்டான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. சொந்த ஊர்க்காரங்களே அவனை துரத்தும்படியாக இங்க ஓடி போய் ஏதோ ஒரு துறவண்டில போய் என்ன பண்றான், தனிமைப்படுத்தப்படுகிறான். இங்க நல்லா கவனிக்கணும், நம்மளும் அநேக நேரங்களில் சொந்தத்தினால ஒதுக்கப்படுவோம். ஆமாவா இல்லையா? இல்லைங்க, என் சொந்தம்லாம் நல்ல சொந்தம்னு சொல்றாங்க ஒருத்தவங்க, யாரோ ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. என் சொந்தம் நல்ல சொந்தம், ஒன்றும் கூட கெடுதலே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. தெளிவாக சொன்னவனே ஆமேன் கிடையாது, கும்பலை சொன்னே ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நம்ம சொந்தங்களால் அநேக நேரம் ஒதுக்கப்படுவோம். கண்டிப்பா எதுக்கு ஒதுக்குறாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு திடீர்னு கூட மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் சேர்ப்பாங்க, சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் நீங்கள் பொறாமப்படுறேன்னு நினைப்பாங்க. ஐயோ அவங்க வரக்கூடாதுன்னு அநேக காரணங்கள் உங்களை குறித்து சொல்லலாம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒன்று, உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், சில நேரங்களில் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், சில நேரங்கள் எல்லாமே இருந்தும் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். மோசையும் அப்படிதான். சொந்த ஜனங்களே அவங்களை பழி வாங்கும்படியாக. நிறைய நேரம் பாரம் எங்கே இருக்குன்னு தெரியுங்க, எதிரிகள்லாம் தூரத்தில் இருக்கோ, யாராவது தெரியாதவன்ட்ட சண்டைக்கு வந்தாலும் பெருசாக தெரியாது. கூடவே இருக்கிறவங்க, உன் கூடவே படுகிறவங்க, உனக்கு விரோதமாக எழும்புனாங்க, உனக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறாங்கன்னா அந்த பாரம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. என்னது? நம்ம தனிமையாக இருக்கிறோம், நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இங்கே கவனிங்க, சில நேரங்களில் எல்லாம் கூட இருக்கிறது போலவே தெரியும், ஆனால் நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
நீ எனக்கு சப்போர்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, கைப்பிடி சொல்லுங்க, நீ எனக்கு சப்போர்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அன்பு இல்லை நம்ம மேல. நமக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் வச்சுக்கிறோம். நீ வாப்பா அப்படி. நான் என்ன பண்றேன், டெய்லியும் ஊழியத்துக்கு இந்த பையன் கூட சப்போர்ட்டா இருக்கான், எல்லாமே என் சப்போர்ட்டா இருக்கிறான். ஃபோன் பண்ணி அஜித் நீங்க வா, அஜித் என் கார் எடுத்துட்டு வா, அஜித் இதை பண்ணு அதை பண்ணு. இப்ப தேவன் என்ன பண்ணுவாருன்னா, தூரத்துல இருந்துட்டு சும்மா ஒரு காரியத்துக்கு அவனை அமிச்சா நீ எப்போது என்ன பண்ணி கொண்டிருக்க, அவனே சார்ந்திருக்கும்போது நான் தேவையில்லைல்ல. அப்ப என்ன பண்ணுவார், என் தேவன் ஒதுங்கி இருப்பேன். அல்லேலூயா. சில நேரங்கள்ல இவர் நான் கால் பண்ணியும் கூப்பிட்டும் வரல, இவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, இல்லை ஏதோ பிசாசின் கிரியையினால ஏதோ ஒரு தந்திரத்தினால இவர் இங்கேருந்து போட்டால் என் காரியங்கள் என்ன பண்ணும், இவரை சார்ந்திருக்க காரியங்கள் தடைப்பட்டு போகும். இவர் என்ன பண்ண, பாஸ்டர் நான் வரல பாஸ்டர் தள்ளி போறாரு. நீ போப்பா. இப்போ எனக்கு யாருமே இல்லை, இப்போ எனக்கு வேற யார் தான் தோண. அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல நான் முழங்காலிட்டு திருப்பியும் கேட்கும் பொழுது இதே மாதிரி ஒரு 10 பேரை கர்த்தர் அனுப்புவார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் தான் வசனம் சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறவர் தான். நீ அநேக நேரங்களில் தனிமைப்படுத்தும் பொழுது, பணம் இருக்கிறதுனால உனக்கு நிம்மதி நினைச்சிக்காத, வேலை இருக்கிறதுனால நிம்மதி நினைச்சிக்காத, குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் உன் கூட இருக்கிறதுனால நீ பெரிய பலமா இருக்கிற நினைச்சிக்காத. பெரிய பலம் எதுனா உன் உறவுகள், உன் கூட இருக்கிறவர்கள் உன்னை சார்ந்து இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு பலம் எப்போ, ஒரு ராஜாவுக்கு பலம் எப்போ சொல்லுங்களேன். பணமா, கோட்டையா? இல்லை, அவனை சூழ்ந்து சேனைகள். அல்லேலூயா. அவன் கூட எப்பொழுதும் ஜனங்கள் இருந்தாதான், ஜனம் இருந்தாதான் அதுக்கு ராஜா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. 100க்கு அதிபதினு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க. அடிக்கடி சிறு ராஜாக்கள் சொல்லப்படும். 100 பேருக்கு ஒரு தலைவன். 100 பேரே இல்லைன்னா தலைவனா வந்து என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட்டு தான். இப்போ கர்த்தர் யாராவது உன்னை விட்டு தனிப்படுத்துறாங்களா, உன்னை விட்டு ஒதுங்கி போறாங்களா, உன்கிட்ட சேராம இருக்கிறாங்களா, இந்த டைம் கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் தனிமையை கர்த்தர் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க வேதனையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த நேரங்கள்ல நீங்க தனிமைப்படுத்தப்படுகிறீர்களோ, ஒதுக்கப்படுறீங்களோ, ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்பம் இருக்கும், கணவன் இருப்பாரு, மனைவி இருக்கும், ஆனா பேச மாட்டாங்க. விட்டுட்டு ஓடி போனாலும் பரவாயில்ல, ஓடி போக மாட்டாங்க, கூடவே தான் இருப்பாங்க. சொந்தம் யாராவது உனக்கு தனிமைப்படுத்திட்டாங்கன்னா நீ கவலைப்படாத. ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசே தனிமைப்படுத்தப்பட்டான். எவ்வளோ வேதனை இருக்கும். சொந்த உறவுகளே, சொந்த ஜாதியே அவனை சாவடிக்கும்படியாக ஊரை விட்டு ஓடி போறான், ஒளிகிறான் எங்கேயோ. அல்லேலூயா. ஏன் மோசையோட ஸ்பெஷல்னா தெரியுங்களா? இருக்கிற எவ்வளோ வேதத்தில் எவ்வளோ ஜாம்பவான்கள், எவ்வளோ தீர்க்கதரிசிகள், ஆனால் மோசையை மட்டும் ஒரு தனித்துவமானவன். என்னன்னா அவன் தேவனை மட்டுமே சார்ந்திருந்தான். அல்லேலூயா. அவன் கூட ஒருத்தரும் அவனுக்கு சப்போர்ட் இல்லை, தனக்கு பேச முடியல, தேவன்கிட்ட உதவிக்கு கூப்பிடுறான், அவனே உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அந்த தனிமை என்ன பண்ண ஒரு மனுஷனை, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை தனிமைப்படுத்த படுத்த படுத்த அந்த மனுஷனுக்கு ஒரு காரியம் வெளிப்படும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா. கவலை எல்லாருக்கும் இருக்கும், கோபம். எந்த மனிதன் தனிமைப்படுத்தப்படுகிறானோ அவனுக்கு அதிகமாய் கோபம் வரும். மோச கோபக்காரன். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம கோபப்படுவோம். நீங்களும் கோபப்படுவீங்க. ஏன் கோபப்படுறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? மோசேவு தனிமைப்படுத்தப்பட்டதுனால, அவன் வாழ்க்கை தனிமையா இருக்கிறனால அவனுக்கு கோபங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு சின்ன காரியம்னா கூட அவனுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க கோபப்படுற மனிதனா இருக்கலாம். சில சூழ்நிலையில நீங்க கோபப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஏன்?
சில கோபம் நன்மையை உண்டு பண்ணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். நீ சொல்லலாம், என் பாஸ்டர் எனக்கு அடிக்கடி கோபம் வருது பாஸ்டர், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம. நீ ஊழியத்தில் அதிகமாக இருக்கிறேன்னா உனக்கு கோபம் வரும். உன் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறேன்னா உனக்கு கோபம் வரும். உன் பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறேன்னா கோபம் வரும். உன் கணவனை அதிகமாக நேசிக்கிறேன்னா உனக்கு கோபம் வரும். உன் வேலையை அதிகமாக நேசிக்கிறேன்னா உனக்கு கோபம் வரும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. மோசேக்கு கோபம் வருது. ஏசப்பட்ட கேட்குறான், நானா இந்த ஜனங்களை பெத்து போட்டேன்? தேவனிடத்துல சொல்றான், போய் 40 நாள் உபவாசம் எடுத்து பெரிய கற்பனைகளை கல்லுல செதுக்கி கையில தூக்கிட்டு வர்றான். அவன் ஜனத்தை பார்க்கிறான். ஜனங்களை பார்த்த உடனே அவர்கள் எல்லாம் வேசித்தனமும் விபச்சாரமும் நிர்வாணமும் காணப்பட்ட உடனே அந்த கல்லை தூக்கி போடுறான், சபிக்கிறான். அதுல ஒரு கூட்டங்கள் அழிந்து போனது. கோபம். ஏன் அந்த கோபம்னா, அவன் ஒரு திட்டத்திற்கு நேராக கடந்து போகும் பொழுது தேவன் அவர்களை எங்க கொண்டு போனோம்? கானான் தேசத்துக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? கவனிங்களேன். கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணும்போது இவர்கள் பாவத்திற்கு நேராக கொண்டு போறாங்க. அதை அவனால் ஒத்துக்க முடியல. அதே போலதான் உங்க வாழ்க்கையில சில நேரங்கள் கோபம் வருது. காரணம் என்னன்னா, என் பிள்ளை மேல கோபம் வருது, என் மனைவி மேல கோபம் வருதுன்னா நீங்க ஒரு திட்டத்தை வைத்திருப்பீங்க. தேவன் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருப்பாங்க. அந்த திட்டம் கொஞ்சம் பிசுறும் பொழுது உங்களுக்கு கோபம் வரும். ஹல்லேலூயா. கோபம் வருதா இல்லையா? அன்னைக்கு நேரம் இயேசுவே தனிமைப்படுத்தப்பட்டாங்க. ஏசப்பா கூட இருக்க சீஷர்களே கூட்டமா இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை, ஜெபம் பண்றதுக்கு கடைசி நேரத்தில் ஒருத்தர் கூட இல்லை. ரொம்ப நொந்து போறாரு. அவரை பிடிக்க வரும்போது எல்லாம் செதறி போறாங்க. கூடவே நின்று என்ன பண்றான்? மறுதளிக்கிறான். இவன் யாருன்னே தெரியாதுன்னு. சிலுவையில சொல்றாரு, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க? தனிமைப்படுத்த போறாரு. இயேசு அன்னைக்கு தனிமைப்பட்டதுனாலதான் பிதா அவரோடு இருந்தார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாம் பிரச்சனை வரும்பொழுதுலாம் பிதாவானவர் அவருக்கு துணையாவே இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் வராம இருந்தாருன்னா இன்னைக்கு அநேகர் அவரை ரட்சகர் என்றும், அல்லேலூயா, அவர் மீட்பர் என்றும் அவரை சொல்லியிருக்க மாட்டாங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இயேசுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இயேசுக்கு அர்த்தம் என்ன? மீட்பர், ரட்சகர், விடுதலையாக்குகிறவர். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். உன் பாவத்திற்காய் பலியாய் மாறினவர். ராமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்க திட்டங்களை ஏதாவது கோபம் இருக்கா? கோபம் வந்து கொண்டே இருக்கா? யாராவது உன்னை குறிச்சு யாராவது கோவப்படுறாங்களா? நீ அவங்க மேல பார்த்து என்ன பண்ணாத, அவங்கள பகைச்சு கொள்ளாது. உன் மேல யாராவது கோவப்படுறாங்கன்னா உன் மேல அவங்களுக்கு ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அவங்க திட்டத்தை உன் வாழ்க்கையில வைக்கிறாங்க. அந்த திட்டம் நடக்காதனால உன் மேல கோபத்தை காட்டுறாங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இல்ல நீங்க கோவப்படுறீங்கன்னா நீ கோவப்படுறதுனால நீ பாவி அல்ல. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிதாவும் கோவப்படுறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடுறார். இவன் போய் என்ன பண்றான்? கோவப்படுறான், தனிமைப்படுத்தப்படுறான். ஆனா மோசே செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? ஏன் அவன் வாழ்க்கையில ஜெயிச்சானா, அவன் தனிமைப்படுத்தப்படுத்தும் பொழுதெல்லாம் அவன் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் காத்திருக்கிறவனா இருந்தான். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நல்ல சத்தமா சொல்லுவோமே. எடுத்து படிங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமோ. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவைகளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். தன் தேவ ஜனத்திற்காக, இஸ்ரவேல் ஜனத்திற்காக போராடுறான். தேவன் கோபப்பட்டு சொல்றாரு, இந்த தேசத்துக்குள்ள அனுப்ப மாட்டேன், இவர்களை வாதிப்பேன், இவர்களை கொலை செய்வேன். மோசே கோபம் எப்படி வருதுன்னா, இவர்களை நானா பெத்து போட்டேன், இவங்க ஓம் பிள்ளைங்க, அவங்களுக்கு நீங்க செய்யலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் இப்படி ஆயிடுவேன், நான் செத்து போறேன், நான் ஒதுங்கி போறேன். இப்படிலாம் தேவனிடத்துல போராடி கொண்டிருந்தான். தேவனிடத்துல கோபப்பட்டு கொண்டே இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை திட்டுனான்னா எல்லாம் தெரியும். ஏன் திட்டுறானா, அந்த ஜனங்கள் வாழ்க்கை நலமாய் மாற. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. மோசேயின்
திட்டங்கள், மோசே அவன் வாழ்க்கையில வச்ச திட்டங்கள் எப்போ வெளிப்பாடாய் மாறினது, எப்போ விசேஷமாய் மாறினது, எப்போ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவன் தேவ ஜனத்திற்காக, அவன் சொந்த ஜனத்திற்காக, அவன் தேவ சமூகத்துல அமர்ந்து முழங்காலிட்டு மணிக்கணக்காய் உபவாசம் இருந்து ஜெபிச்சான். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். தன் ஜனத்திற்காய் வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருந்தான். இன்னைக்கு நம்ம உபவாசம் எடுக்கிறோம். மோசே எடுத்த உபவாசமும் நம்ம எடுத்த உபவாசம் ஒன்றும் கிடையாது. ஏசப்பா எடுத்த உபவாசம் நம்ம உபவாசம் ஒன்றும் கிடையாது. ஏசப்பா என்ன பண்ணாரு? இரவும் பகலும் விழித்திருந்து ஆகாரம் இல்லாத வனாந்திரத்துக்கு போய் உபவாசம் எடுத்தார். மோசே என்ன போகும்போது தூக்குச்சட்டிலாம் கேட்டு நான் மலைக்கு போனார். அவர் 40 நாள் கர்த்தர் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்தார். உபவாசத்தில் முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? தூங்கக்கூடாது. நம்மளுக்கு சாப்பிடலன்னா கேராக தூங்கி 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 ஒருத்தர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் 3 நாள் நான் ஜெபிக்க போறேன், 3 நாள் பாஸ்டிங். சபையை திறந்து கொடுக்குறீங்களா? சபையில் நல்லதுப்பா, சபையில் வந்து ஜெபம் பண்ணு. நான் சிசிடிவி கேமராவில் பார்க்கும் போதுல நல்லா தூங்குறாரு. நைட்லேயும் தூங்குறாரு, பகல்லையும் தூங்குறாரு. 2 நாள் கழிச்சு கடைசி உபவாச நாள் நான் 2வது நாள் வந்து பார்க்குறேன். என்ன உபவாசம் போட்டிங்களா? போட்டேயா. 3 நாள் சாப்பிடல. அவர் கண்ணுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, சாப்பிடல 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 சாப்பிடல. நான் கேட்டேன், நீங்கள் சாப்பிடல கரெக்டு 3 நாள் பாருங்க பாஸ்டர், ஏன்னா 3 நாள் வெறும் தண்ணி தான் பலமாக வச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணீங்களா? எவ்வளோ நேரம்? நேற்று ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ்டர். இப்போ இன்னைக்கு ஒரு முந்தா நேற்று ஒரு 10 நிமிஷம் ஒன்று, இந்த டைமில் ஒரு 10 நிமிஷம். அப்போது 1 மணி நேரம் கூட நீ ஜெபிக்கல. இல்லை பாஸ்டர், ஜெபம் தன்னாவே தூக்கம் வருது பாஸ்டர். ஆனால் இல்லை, பாஸ்டிங் மட்டும் எடுத்துக்கிறேன். நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் என்ன? பட்னி. அது உபவாசம் இல்லை. ஆனால் மோசே எடுத்த உபவாசம், இயேசு கிறிஸ்து எடுத்த உபவாசம், உண்ணாம உறங்காம தூங்கவே இல்லை. தூங்காமல் இருக்கிறது எவ்வளோ பேர் கொடுமை. அவர் தன்னையே மாம்சத்தை என்ன பண்ணாரு? சில பேர் தூங்காமல் இருப்பாங்க, சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க, சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாம்சத்தை ஒடுக்க தான் உபவாசம். ஆவியை ஒடுக்கிறதுக்கு ஜபம், வேத வாசிப்பு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அவனுக்காய் அவன் ஜபம் பண்ணல, அதை தெரிஞ்சுக்குங்க. இஸ்ரவேல் ஜனத்திற்காக அவன் தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களுக்காய் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாத. நீ தேவ சமூகத்தில் போய் முழங்காலிட்டு உனக்காக ஜெபம் பண்ணாத. என் வேதனை நீங்களும் ஜெபம் பண்ணாத. உன் குடும்பத்திற்காக, கர்த்தர் உனக்காய் கொடுக்கப்பட்ட ஜாதிகளுக்காக, யார் உன்னை ஒதுக்குறார்களோ அவர்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. அவர்கள் விடுதலைக்காக ஜெபிங்க. கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியா வைப்பார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், குறைஞ்சது 25 லட்சம் பேருக்கு மேல. இவன் பேசுனா நடுங்குவாங்க. பார்வோன் ராஜாவே நடுங்குவார். மோசே வந்துட்டான்டா, இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ண போறான். ஏம்மா, அவன் நினைச்சிருந்தா அவன் கூட இருக்க கூட்டாளிகளை வச்சு போட்டு தள்ளிருக்கலாம், முடியலையே. ஏன்? அவன் சார்ந்திருந்தது தேவன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அவன் யாரையும் நம்பல. நீயும் நானும் சொல்றேன் பாருங்க, நீங்களே யாரையும் நம்ப வேணாம். தேவனை நம்பும் பொழுது தேவன் எல்லா ஜாதியும் உனக்காய் சொந்தமாய் கொடுப்பார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீ தனிமைப்படுத்தும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணு. யாரால எதற்காக நீ தள்ளப்படுறாங்களோ அதை கொண்டு உன்னை குறிச்சே நீ பார்த்துக்கிட்டு எனக்கு செய்யுங்க. மோசே யார் தள்ளினானா அவனுக்கு முன்பாக அவன் ராஜாவாய் நின்னான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவனை பார்த்து பயப்பட முடியாது கர்த்தர் செய்தார். இவன் கிட்ட போய் நான் இப்படி, சில பேர் கேளுங்களேன், நான் இப்படிங்க, நான் அப்படிங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணுவேங்க, என் ஊழி இதுங்க, என் சொந்தம் இதுங்க, என் பந்தம் இதுங்க, என் பணம் இதுங்க, நான் ஒரு வார்த்தை சொன்ன என் குடும்பம் இப்படி இருக்குங்க, எனக்கு இவரை தெரியும், கவுன்சிலர் தெரியும், இந்த கட்சிக்காரர் தெரியும். ஒருவரும் உனக்கு பிரச்சனைனா உதவ மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தேவனை சார்ந்துடுறேன். யாரும் இல்லைன்னா சொல்லுங்களேன். யாரும் இல்லைன்னா கூட என்னோடு கர்த்தர் இருக்கிறேன். சொல்லுங்களேன். 2வது வேதத்தில் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா யோசேப்பு. கவனிங்களா? யோசேப்பு பிள்ளைய குடும்பத்தில் ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறான். சகோதரனால கொஞ்சப்படுறவனா இருக்கிறான். கடைசி பிள்ளைல கொஞ்சம் ரொம்ப செல்லம். தூங்கி எந்திரிச்சு பார்க்க ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அந்த தரிசனத்தை தன் தகப்பன் இடத்துல சொல்றான். அப்பா, இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அதற்கு
அவங்க தகப்பனார் கேட்குறாரு, என்ன நானும் உங்கள் அண்ணன்லாம் வந்து உன்னை வணங்கணுமா? போடா அப்படின்னு திட்டி அனுப்புறாரு. சில நேரங்களில் உன் குடும்பத்தில் உன் ஆசீர்வாதத்தை பார்த்து அநேகர் எதிர்ப்பாக மாறுவாங்க. நீ வந்து காரை வாங்கிட்டு காட்ட தேவையில்லை, ஒரு காரை வாங்க போறேன்னு சொல்லு, ஒன்றும் இல்லை, வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். அல்லேலூயா. தரிசனத்தை சொன்ன உடனே நான் என் பிள்ளைக்கு நல்லா திருமணம் பண்ண போறேன் நீங்க வெளியே சொல்லி பாருங்களேன், இல்லை வீடை கட்ட போறேன்னு சொல்லுங்களேன், அன்னிலேருந்து வீட்டிலேருந்து ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. நான் இந்த வருஷம் நல்லா நான் புது ட்ரெஸ்ஸாக வாங்க போறேன், ரெட்டப்பட்ட செயின் வாங்க போறேன், 4 சவரத்தில் 5 சவரத்தில் ஒரு செயின் வாங்க போறேன், நீங்க சொல்லி பாருங்களேன். யார்கிட்ட? உன் சொந்த கிட்ட, வேற யார்கிட்டயே வேணாம். தூரத்தில் இருக்கிறவங்கலாம் பிரச்சனை கிடையாது, சொந்தத்தில் சொல்லி பாரு. அடுத்த நாள் நீ கடைக்கே உள்ள போக முடியாது, கையில காசு இருந்தாலும் நகை வாங்க முடியாது. பிசாசோட வேலை என்ன தெரியுங்களா? நீ திட்டம் ஆரம்பிக்கும் பொழுதே அப்படியே கட் பண்ண ஆசைப்பான். சில பேர் பிரச்சனை பெருசாகட்டும், சில பேர் விட்டு கொடுப்பாங்க, போட்டோம். சில பெற்றோர் பார்ப்பாங்க, உடனே கண்டிஷன் பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுப்பாங்க, கடைசியாக பிடிக்கலாம், கடைசியாக பிடிக்கலாம், கடைசியாக பிடிக்கலாம். பிசாசு அப்படி கிடையாது, ஆரம்பமே பிடிச்சிருவான், டப்புன்னு பிடிச்சிருவான். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை தேவன் படைச்சிட்டு இந்த உலகத்தை பலிக்கு பெருகுன்னு சொல்லிட்டார். இந்த ஆசீர்வாதம் உனக்கு தான் சொல்றார். பெரிய திட்டத்தை சொன்ன உடனே இவனா பார்த்துருக்கணும், பிள்ளை பிறக்கட்டும், இது எப்படி இந்த உலகத்தை ஆளுதுன்னு பார்த்துருக்கணும்ல. இல்லை, ஆரம்பமே செக்க வச்சான். அவ்வளோதான், தேவன் சபிக்க ஆரம்பிச்சிட்டார், பாவத்தில் விட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் ஆரம்பமே உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்துக்கு நேராக வர்றீங்கன்னா நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே, உனக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கடத்திலேயே இருங்களேன். கடங்காரி தான் எல்லாருக்கும் தெரியுது, குடும்பம் ஃபுல்லாக தெரியும், இவங்ககிட்ட பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லாத குடும்பம் நினச்சிக்கோங்க. உன் புள்ள திடீர்னு சம்பாரிச்சு ஒரு நல்ல கம்பெனிக்கு போயிட்டு உன் குடும்பத்தில் நீ கொஞ்சம் கடன் இல்லாமல் வெளியே வரனா, உன் சொந்த பந்தெல்லாம் பார்த்த உடனே கடுப்பாவாங்க. ஏன்னா நீ கடைசி வரையும் எப்படி இருக்கணும்? கடனாக இருக்கணும். கணவன் மனைவி சண்டையாக இருக்கட்டுமே, உன் கணவன் குடிச்சிட்டு பேசாமே இருக்கிற குடும்பம் பார்த்துட்டே இருக்கும், எல்லாம் சொந்தம் எல்லாம் உன் குடும்பத்துக்கு வந்து சமரசம் பேசுறதே வேலையா இருக்கும். நீ நல்லா சிரிச்சு மட்டும் ஒரு கல்யாணத்துக்கு போய் பாரு, 2 பேரும் பார்த்து பற்றி ஒன்றாயிடுச்சுங்க பாரு. இதுங்க ஆசையில் சொல்லுவான் நினைக்கிறியா? உன் தாய் தகப்பனை தவிர உன்னை பார்த்து எல்லாம் வெறுப்பு தான் ஆவான். நீ கடனா சுத்தி கொண்டு இருக்கனா, ஒரு நாள் கடன் இல்லாமல் வெளியே வரணுச்சுக்க, உன்னை பார்த்து சொந்த பந்தமே உன் மேலே எப்படா இவங்களுக்கு மேலே கல் அடிக்கலாம். ஏன் படுறா வெளி மாட்டாங்க, வீடு விற்பாங்கன்னு பார்த்தா வீடை கட்டுறாங்க, சேர்ந்து பிரிஞ்சு வாழணும்னு பார்த்தா எப்படின்னா ஒன்றா போகுது. டைவர்ஸ் இல்லையா? சேர்ந்துட்டாங்களா? அப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், சேர்ந்தாவன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? வயிறு கப கபன்னு எரியும். நீங்கள் எதுவும் கொடுக்க போதில்லை, நீங்கள் எதுவும் வாங்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ அழுது இருக்கணும், அழுதுனே இருக்கணும், பிள்ளை கஷ்டப்படணும். இதுதான் சொந்த பந்தம். ஆனால் பக்கத்தில் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கேட்கும், உனக்காக தாம்மா ஜெபம் பண்ண. அது நிச்சயமாக ஜெபம் பண்ணியிருக்க, அதுக்கே ஜெபம் பண்ணாது. அது குடும்பத்துக்கு உனக்கு எப்படி ஜெபம் பண்ணும்? வாய் திறந்தா பொய் சொல்லுது. உன் குடும்பத்துக்கு தான் ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னாவே அது பொய் சொல்லுதுன்னு அர்த்தம், உன் மேலே காண்டா இருக்குன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. யோசேப்பு தரிசனத்தை பெற்ற உடனே அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். தன் சொந்த அண்ணன்களே அவனை சாகடிக்கும்படியாக அவனை குழியில போட்டு போறாங்க. நம்ம ஒரு நாயை வண்டியில ஏத்திட்டாவோ இல்லை ஏதாவது சாவடிச்சிட்டாவோ 2 நாள் தூக்கம் வராது. என் அன்பு சகோதரியே, இல்ல நம்மளால யாரா கஷ்டப்படுறாங்க, சொந்த தம்பியே என்ன பண்றாங்க, அவன் செத்துருப்பானா, அவன் கத்திருப்பானா, அவன் என்ன பண்ணுவான்? தனிமைப்படுத்தப்பட்டான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உங்க ஆசீர்வாதமே உங்களுக்கு தடையா இருக்கலாம், இல்ல உங்க தரிசனமே உங்க வாழ்க்கைக்கு தடையா இருக்கலாம். நீ கவலைப்படாத. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறவர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ எவ்வளவாய் தனிமையா இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அந்த குழியிலும் தேவன் அவனோடு இருந்தார், அடிமை சனத்திலும் தேவன் யோசேப்போடு இருந்தார், சிறைச்சாலையிலும் தேவன் யோசேப்போடு இருந்தார். காத்திரு. அல்லேலூயா. எப்பப்போ தனிமைப்படுத்தப்படுகிறதோ உங்க வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? பாவத்துக்குள்ளாக உள்ள போடக்கூடாது. மோசே தனிமைப்படப்படும் போதெல்லாம் தன் ஜனத்திற்காக ஜெபம் பண்ணான். ஆனா யோசேப்பு தனிமையா இருக்கும் பொழுதெல்லாம் தனிமை சில நேரங்கள் பாவத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு ஆறுதலாய் பேச யாராவது வேணும். கணவன் இல்லைனாவே என்ன பண்ணுவாங்க?
அநேக ஆண்கள் தேடி வந்தாலும் பெண்கள் வந்து கணவனை தனிமைப்படுறதுனால இன்னொரு துணை தேவைன்னு வருது, மனைவி தேவைன்னு வருது. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, தனிமைப்படுத்தும் பொழுது, ஒதுக்கப்படும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. தெரிஞ்சுக்கங்க, எங்கெங்கெல்லாம் தனிமைப்படுத்தப்படுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களோ, அந்த மத்தியில தேவன் இருக்கிறார். அந்த தலையிலோயா விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. சில நேரங்களில் குடும்பம் இருக்கும், ஆனா தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. சொந்தங்களே பேசாம இருக்கும், உறவுகளே பேசாம இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, கணவன் பேசாம இருப்பாங்க. அது எவ்வளவு குடும்பம் இருக்குன்னு தெரியுங்களா? ஒரே வீட்டில் மனைவி பேசாம எவ்வளவு குடும்பம் இருக்குன்னு தெரியுங்களா? ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, யாரும் பேசாம ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இது நரக வேதனை. இன்னைக்கு கர்த்தர் உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். இந்த தனிமை பார்த்து சோர்ந்து போகாத. அல்லேலூயா. ஐயோ, நீ கோபப்படுறன்னு பார்த்துட்டு அநேகர் உன்னை வெறுக்கலாம். நீ கோபப்படுறது மற்றவங்களை வளர்ச்சிக்காக. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். உன்னை பார்த்து யாராவது கோபப்படுறாங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, அது கோபம் கிடையாது, என் மேல விற்கிற அக்கறை. அல்லேலூயா. நான் ஒரு சகோதரன், ஒரு 2 ஊழியக்காரர் என் கூட இருக்கிறாரு. ஒரு விசுவாசி வராரு, அவங்க சர்ச்சு விசுவாசி. அவர் ஏதோ பண்ணுறாரு. நான் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் அவருக்கு நான் ஆலோசனை கொடுத்து, என் சாட்சிகளை கொடுத்து அந்த விசுவாசிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். கொடுக்க அந்த விசுவாசி கொஞ்சம் கண் கலங்கிட்டு அப்படியே போயிட்டார். போகிறவரை அவங்க சபை ஊழியக்காரர் கூப்பிட்டு, இன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா அவங்க அந்த பாஸ்டர் அப்படின்னாரு. என்ன பண்ணார்? அந்த பாஸ்டர் உன் வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க. என்ன இன்வெஸ்ட்? உன் வாழ்க்கைக்கு அவர் நேரத்தை கொடுத்துருக்குறாருப்பா. இவ்வளோ நேரம், அந்த 3/4 மணி நேரம் உனக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவர் சாட்சியை சொல்கிறது. சில நேரங்களில் கடிஞ்சு பாவத்தை குறித்து கடிஞ்சு பேசுனார்ல, நீ அது கோபம் கிடையாது, உன் வாழ்க்கையில் அவர் செதுக்கும்படியாக உன் வாழ்க்கையில் அவர் போடப்பட்ட விதை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சில நேரங்கள் நீங்கள் யாரையாவது கோவப்படுறாங்க, உங்களை குறித்து கோவப்படுறாங்கன்னா நீங்கள் வேதனைப்படாதீங்க. கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, சில டைம் கோவறது வேற. கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இது மோசேயின் காரியம். யோசேப்பின் காரியம், அவன் தனிப்படுத்தப்படும் பொழுதெல்லாம் அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தரிசனத்தின் பிள்ளையாய் மாறினான். அவனை சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க, தரிசனம் தரிசனம், நீ கனவு காணணும் வாழ்க்கையை குறித்து. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். மற்றவங்களுக்காய் கனவு காணணும். கர்த்தர் சொல்றார், சிந்தி யோசிக்க சொல்றார். தேவையில்லாத கனவு கால் இருக்கும், உட்காந்து கொண்டு ஐயோ என்ன ஆகும். உன் தரிசனம் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிற, இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம், நீ கர்த்தரத்தை கேட்டு பாரு, கர்த்தர் ஒன்றோடு பேசுவார். அல்லேலூயா. பல பேர் என் கூட இருக்கிறாங்க. எந்த சத்தம் எனக்குள்ள கேட்கும்? கூட இருக்க பேசுறவங்க கேட்கும். யாரும் இல்லாத போது யாரும் பேசுறது என் காதுல கேட்காது. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசுவதை, அவர் சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றார், உன் கதவை பூட்டி கொண்டு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் சொன்னதெல்லாம் சிம்பிளா சொன்ன மாதிரி இருக்கும். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வெளிப்பாடா இருக்கும். நீ தனிமையா இருந்து ஜெபம் பண்ணி பாரு, அந்த தனிமையான ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ தனிமையிலே சின்ன ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். தனிமைப்படுத்தும் பொழுது, ஒதுக்கப்படும் பொழுது நீங்க செய்யக்கூடாத ஒரே காரியம், பாவத்துக்குள்ளாக போகக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எந்த பாவம் என்னை அணுகாதபடி அப்பா என்னை வேலி அடைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம். வேதத்துல எலியாவை எல்லாருக்கும் தெரியும். எலியா எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்னா, அவர் வழுக்க மண்டை, கொஞ்சம் கோபக்காரு, அப்புறம் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்துல யாருமே இல்லை. மண்ணால் பிறந்த மண்ணுக்கே போகும்படியாக அவர் சாவாம டைரக்டா எடுத்துக்கொண்டப்பட்ட ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுமே. வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வரும். அவருக்கு என்ன தேவையில்லை? பெட்ரோலும் கேஸும் தேவையில்லை, அடுப்புக்கு தேவையில்லை. அவர் அக்கினி அக்கினி வரும். அப்படி வல்லமையான ஒரு தேவ மனிதன். அநேகரை அவர் என்ன பண்றாரு, அவர் வார்த்தை வந்தா அப்போ ராஜாக்கள் அடங்குவாங்க. அநேகருக்கு மத்தியில அவர் தீர்க்கதரிசியா இருந்த தேவன் அவரை பயன்படுத்தினவர். ஆனா ஒரு சூழ்நிலையில அப்படியே சோர்ந்து போறார்.
எடுத்து படிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1லேருந்து அப்படியே படிப்போமா? எலியா செய்த எல்லாவற்றையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்போது ஏசபேல் நீ யார சாவடிச்சேன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ராஜா என்ன பண்றான்? எலியாவுக்கு அனுப்ப செய்தி அனுப்புறான். என்ன பண்றான்? எங்க ஆளுங்களை சாவடிச்ச உன்னை என்ன பண்ண மாட்டேன், உயிரோட விட மாட்டேன். இந்த செய்தியை கேட்டவன் எலியா 3ஆம் வசனத்தை படிங்க. அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் ஜீவனை காக்க, உயிரை காக்க, ஹல்லேலூயா, வேற ஒரு நாட்டுக்கு ஓடி போறான். அவன் கூட வந்தோன்னு சொல்ல, நீ இங்கே இருப்பா, நான் தனிமையா போறேன், கூட யாரும் வேணாம். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கவலைப்படும் போது யாரையும் விடுப்பேன், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடு, இல்லை ஆளுனா கூட கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. சில நேரம் ரொம்ப பாரமாயிடுச்சுன்னா தனிமையை நம்ம எதிர்பார்ப்போம், இல்லை? கத்தர் உங்களோடு யாரோ ஒருத்தர் சிலரோடு கத்தர் பேசி கொண்டு இருக்கு. இங்கே எலியாவோடு என்ன சொல்கிறான்? கூட வந்த வேலைக்காரன் கொஞ்சம் இரு, நான் தனியாக போகிறேன். தனியாக எதுக்கு போகிறான் தெரியுங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக பிரயாணம் பண்ண எவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது 20 கிலோமீட்டராவது பிரயாணம் பண்ணியிருப்பான். பிரயாணம் பண்ணி ஒரு சின்ன சூரிய செடி, அந்த சூரிய செடி கீழே உட்காந்து தேவனிடத்துல போய் கேட்கல, எனக்கு ஒன்றும் அவங்கள சாவடிக்க பலன் கொடுன்னு கேட்கல, நான் சாக வேண்டும். கவனிங்களே, எவ்வளோ வல்லமையாக இருந்தாலும் சரி, ஒரு நெருக்கம் வந்ததுன்னா நீங்கள் தனிமைப்படுத்த போறீங்க. உங்கள் கூட யாரும் இருக்காது. வீட்டில் மட்டும் நீங்கள் நல்ல கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், இல்லை இருக்கட்டும், வீட்டில் திடீர்னு கடன் வந்துட்டோமே, உன்னை எல்லாம் தனிமைப்படுத்துவோம். ஏய், உன்னால தான் கடன், உன்னால தான் கடன், உன்னால தான் கடன், தனிமைப்படுத்துவோம். ஆனால் நல்லது வரும்போது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கெட்டது வந்தால் மட்டும் யாராவது ஒருத்தர் மாட்டிப்பாங்க, அவங்கள தலையிட்ட காரணம் காட்டி, நீ உன்னால தான் இந்த பிரச்சனை, உன்னால தான் இந்த பிரச்சனை. சில நேரங்களில் நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், கையில் ஒருமே இல்லை, இல்லை ஏதாவது சூழ்நிலை. சில திருமணம் கூட யாரோ ஒருத்தர் திருமணம் பண்ணியிருப்பான், சரியில்லைன்னா உன்னால நீ தான் எனக்கு பொண்ணை பார்த்து வச்ச, நீ தான் எனக்கு கட்டி வச்ச, உன்னால தான் இந்த பிரச்சனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? கல்யாணம் பண்ணுறதுனால பிரச்சனை. அவங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு. 2 ஊழியக்கார சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த குடும்பம் நல்லா வாழும். அது வரையும் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. 2 பேருக்குள்ள இது பிரச்சனை வரட்டுமே, இந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்சு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுது அந்த ஆள் தான். யார்? ஊழியக்காரனா ஆயிடுவார், அந்த ஆளாக ஆயிடுவார். எதுக்கு எடுத்தாலும் அவரை கூப்பிடு, அவர் தான் கட்டி வச்சார், மாமியார் சொல்லும், அவள் தானே சேர்த்து வச்சாரு, கூப்பிடுவர். சம்மந்தமே இருக்காது. என்னைக்கா சேர்ந்து வாழும் போது இதுக்கெல்லாம் காரணம் ஊழியக்காரன் யாராவது சொல்லுவாங்களா? நான் பார்த்து, நான் தேடி, நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்த மருமக, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆனால் பிரச்சனை வந்துட்டா யார் காரணம்? ஏன்னா யார் மேலே பழி போடுவீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் எலியா, ஏன் எலியா சோர்ந்து போய் நெருக்கப்பட்டு இருக்கான்? எலியாவுக்கு ஏன் இந்த நெருக்கம் வந்ததுன்னா, அதில் ஒரு ரகசியம் உண்டு. எடுத்து படிப்போம். கைகளை வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே யாரும் பேசக்கூடாது, எடுத்து படிங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனம். ஏசபேல் என்றது அது ஒரு ஆவின்னு சொல்லலாம். சில நேரம் பிள்ளை கொஞ்சிட்டே இருப்போம், கத்தரை விட்டுருவோம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இந்த ஏசபேலின் குண அதிசயங்கள் எப்படின்னா, வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கும் போது சமாதானம் ஏது? அல்லேலூயா. இந்த ஏசபேலின் ஆவிதான் அந்த ராஜா. யார் ராஜா? எலியாவை சாவடிக்க அவங்க கிட்ட ரகசியத்தை சொல்ற ஆளு. இந்த ஏசபேலின் ஆவி ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கும், உன்னை தனிமைப்படுத்துறதுக்கு. ஒன்று அது வேசித்தனத்தின் ஆவியா இருக்கும், இல்லை சூனியம் பண்ற ஆவியா இருக்கும், இல்லை கலகம் பண்ற ஆவியா இருக்கும். இந்த 3 கலந்த மாதிரியே இருக்கும்.
இந்த ஆவி என்ன பண்ணுன்னா ரகசியமா உங்க குடும்பத்துல விளையாடும். அது ஏதோ ஒரு நபர் மூலமா வரும். அல்லேலூயா. மனைவியை நேசிக்கிறத தவிர மனைவி சொல்றதை கேட்க மாட்டாங்க, வேற யாராவது சொல்றதை மட்டும் கேட்டுட்டே இருப்பாங்க. கணவன் சொல்றதை கேட்க மாட்டான், வேற யாராவது சொல்றதை கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த சூனிய மந்திரம் சபைக்குள்ள வந்துட்டே சூனிய மந்திரம். எங்க நேத்து ஒருத்தர் கால் பண்ணி ஒரு மெசேஜ் கேட்டு எனக்கு கால் பண்றாங்க. அந்த சகோதரர் என்ன பண்றாரு, பாஸ்டர் என் மனைவி ரொம்ப பேசிட்டே இருக்கா, அவன் வாயை கட்டும்படியாக ஒரு ஜெபம் சொல்லுங்களேன். என்ன பண்ணுமா, நான் சொல்லி தரணுமா என்னன்னு? அவங்க வாயை கட்டணும். நான் சொல்றேன், ஐயா வாயை கட்டுறது இது சூனியக்காரங்க தான் பேசுவாங்க, இவனை கட்டு அவனை கட்டு. தேவன் என்ன பண்ணுவாரு, கட்ட அவிழ்க்கிறது தான் என் தேவனுடைய வேலை. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். உன் மனைவின் வாயை கட்டுறதுக்கு நீங்க அமைதியா இருந்தா போதும், மனைவி வாயை கட்டின மாதிரி தான். இல்லை பாஸ்டர் அவள் வாயை கட்டணும் பாஸ்டர், அதுக்கு ஏதாவது வசனம் இருந்தா கொடுங்க பாஸ்டர். யாரும் விடவே மாட்டாரு மனைவியை கட்டணும். அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் சொல்லதுனால பாஸ்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பாஸ்டர். இப்போ அவருக்கு பிரச்சனை என்னன்னா கர்த்தர் கிடையாது, கர்த்தர் வேணுன்றது இல்லை, கர்த்தர் விடுதலை கொடுக்கணும் இல்லை. என் மனைவி வாயாடினே இருக்கா, வீட்டில் வந்தால் திட்டின தூக்கமே இல்லை, எங்கள் அம்மாவை குறித்து பேசிட்டே இருக்கிறா, இதே டார்ச்சர். பேசிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சடக்குன்னு ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுக்குறார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா உங்களுக்கு ஏதாவது ரகசிய வாழ்க்கை இருக்கா? கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டார். என்ன சொல்றீங்க? என்ன கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு வேற ஒரு ரகசிய வாழ்க்கை இருக்கு. அது ரகசிய வாழ்க்கையில் அது என் மனைவி தெரிஞ்சு போச்சு, அதான் என் பிரச்சனை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இப்போ வாயை எதுக்கு கட்டணும்? அது கட்டிட்டு வந்தது தான் புருஷன். இன்னொருத்தோட பேசுறது அந்த பிள்ளைக்கு பிடிக்க, அது என்ன பண்ணும், அது வெளியே சொல்லாம சில நேரத்தில் கல்லை தூக்கி போடாம விஷத்தை கலக்காம அது திட்டுது, அதோட பெரிய விஷயம். அது விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அது திட்டுறது, இவர்னா நான் என்ன வேணா தப்பு செய்வேன், அவன் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க எவ்வளவு செலவுனா பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னாரு. நான் அப்பதான் பார்த்தேன், சபைக்கு நிறைய தேவை இருக்கு. ஐயா 1 கோடி ரூபா தேவைப்படும் ஐயா அப்படின்னு. என்ன பாஸ்டர் 1 கோடி ரூபா? நேற்று என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் பாஸ்டர், 1 லட்ச ரூபா கேட்டார். அதுவே முடியாதுன்னு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் 1 கோடி ரூபா கேட்குறீங்க பாஸ்டர், நியாயமா? நீங்கள் யார்கிட்ட இந்த 1 லட்ச ரூபா கேட்டீங்க அப்படின்னு ஒரு பாய் சொன்னார். எப்படிப்பட்ட வாய் என்ன பண்ணிடுவேன், நான் கட்டி வச்சிருவேன். என்கிட்ட நிறைய ஜின்னா இருக்கு, உங்ககிட்ட ஜின்னா இருக்கா பாஸ்டர்? நம்மக்கிட்ட ஒரு ஜாங்கிரியும் இல்லையா? ஐயா 1 கோடி ரூபா கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? ஐயா கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? ஏன்னா நான் டீசென்ட் பாஸ்டர், நான் அந்த மந்திரவாதி அந்த முஸ்லீம்லாம் போவேன், நான் கிறிஸ்துவன், நான் உங்ககிட்டே வந்துடுறேன், டீல் கரெக்டாக இருக்கு. ஆனால் உங்ககிட்டே வர எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலாமே. இல்லை ஐயா 1 கோடி ரூபாயில் 1 ரூபா கூட கம்மி பண்ணக்கூடாது பாஸ்டர். ஒரு 5 லட்ச ரூபா எனக்கா? பிசாசு உள்ளன்னு பேசுது, வாங்கிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், வாங்கிக்கணும். அல்லேலூயா. ஆமாம் அன்பு பிரியமான ஜனம். அப்போ அவரை திட்டி வச்சேன். காசை கொடுத்துட்டு ஒரு விடுதலை வருதுன்னா அது சூனியம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, அது தேவனிடத்துலேருந்து வருகிறாரு. தேவனிடத்தில் நாங்கள் இலவசமாக பெற்றோம், இலவசமாக தருகிறோம். உங்ககிட்ட நான் காசை வாங்கிட்டு நான் ஜெபம் பண்ணேன்னா நான் சூனியக்காரனாக மாறுறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. உங்கள் வீட்டுக்கு வரேன், சில இடத்துக்கு நான் ஒரு இடத்துல லாங்கில் போனோம், அவங்க எங்க வாங்க 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 என்ன செங்கல்பட்டில் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த சகோதரி தொடர்ந்து 4 வாரம் வந்துட்டான், செங்கல்பட்டுக்கு வாங்கினாங்க. செங்கல்பட்டுக்கு நான் போயிட்டு வரணும்னா 1500 ரூபா பெட்ரோல் போட்டாகணும். நான் இல்லை 2000 ரூபா பெட்ரோல் போயிட்டு வரும்போது சாப்பாடு, என் கூட ஒரு 4 பேர் வருவாங்க. நான் அவங்ககிட்ட காணிக்க கேட்க முடியுமா? அன்னைக்கு பார்த்து பர்ஸில் ஒன்றுமே இல்லை. அவங்களும் பாவம் ஏழை. அப்பயும் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் உங்கள் பெட்ரோல் கூட நான் காசு பெட்ரோல் வாங்கி போடுறேன் பாஸ்டர், நீங்கள் வரீங்களா? இல்லை இல்லைம்மா நான் வரேம்மா. உண்மையாகவே 2-3 வாரம் போக முடியல, கையில் காசு இல்லை, நிறைய செலவுகள் இருந்தது. அப்போ தான் ஒரு காணிக்கை ஒன்று வந்தது. ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுறோம். நல்ல விடுதலை கத்தர் கொடுத்த. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஓலை வீடு, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒரு 500 ரூபா கையில் கொடுத்து அம்மா பார்த்துக்குமா. கூட வரவங்க விசுவாசி 2 பேர், என்ன பாஸ்டர் காணி கொடுக்கல? காணிக்கை அப்புறம்
கத்தர் எங்கேயாவது கொடுப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு நபர் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறாரு. பாஸ்டர், நீங்கள் லாஸ்ட் டைம் ஜெபம் பண்ணீங்க, முதல் மாத சம்பளம் உங்களுக்கு கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன், வேலை இல்லாமல் 8 மாதம் இருந்தேன், இந்தாங்க பாஸ்டர் முதல் மாத சம்பளம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நான் செலவு பண்ணது 2000 ரூபாய், ஆனால் கத்தர் கொடுத்தது 20,000 ரூபாய். நான் அவன் கொடுப்பான்னு அவன்கிட்ட நான் போயிருந்தேன்னா நான் சூனியக்காரனா மாறிடும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய பேர் சும்மா இருக்கிற ஊழியக்காரர் என்ன பண்ணுறீங்க, காணிக்கை என்ன நிறைய நேரம் சூனியம் பண்ண ஆரம்பிச்சிடும், சூனியக்காரோட பேசிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க, மலைக்கு போறியா, நான் உன் பேருக்காக நான் வேண்டிட்டு போகிறேன், நீ எதுவும் பண்ண வேணாம், எனக்கு 100 ரூபா கொடு. அவன் போகிறதுக்கு காரணமாக நீ 100 ரூபா இருக்குன்னா உன் வருமானத்தில் சூனியம் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில நேரம் சபிச்சுட்டே இருப்போம். ஐயோ நல்லா இருக்காது, இது ஏன் இப்படி இருக்குது. உன் ஃப்ரெண்டுங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணினே இருங்க. உன் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாரையாவது பார்த்து வயிறு எரிஞ்சினே இருக்காங்களா, அவங்களாம் சூனியக்காரங்க. அவங்களோட நீங்கள் நட்பே இருக்கக்கூடாது. உன் சொந்தக்காரங்க யாரையா சபிச்சு, அவள் பார் எப்படி இருக்கிறா பாருப்பா, என்னவா போட்டுனுக்கிறா பாருப்பா, புது புது ட்ரெஸ்ஸு, அம்மா எப்படி இருக்குது பார். சூனியத்தோட அந்த வயிற்றுச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமானது. அந்த மாதிரி நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருக்கிறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், கட் பண்ணணும். எலியா சோர்ந்து போனதுக்கு என்னன்னா, அந்த ராஜாவை ஏமாற்றி எலியாவுக்கு விரோதமாக எழுப்புறது யாருன்னா இந்த ஆவி. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதிரி ஆவி வரும். சில குடும்பம் நல்லா போயிருக்கும், விபச்சாரத்தின் ஆவி உள்ள போந்து குடும்பத்தை சீர்கெடுக்கும், தனிமைப்படுத்திடும். சில நேரங்கள் கலகத்தின் ஆவிகள் வந்து குடும்பத்தை பிரிக்கும். சில நேரங்கள் வஞ்சிக்கும், பண ஆசை, இச்சை, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை பண்ணலாமா. சில ஆவிகள் வந்து அங்கே 4 பேர் சேர்ந்து பண்ணனா இந்த பொருளை வாங்கலாமே, இதில் சேர்ந்தானா அது கொடுப்பாங்களாமே, இந்த சீட்டு போடலாம், அது பண்ணலாமே. 4 பேர் வந்து சுய உதவி குழுவில் வந்து ஒன்று வந்து சேர்க்கும். அதுக்கு பேர், அந்த ஆவி பேர் என்ன? இங்கே யாராவது சுய உதவி குழு தலைவியாக இருக்கீங்களா? நீங்கள் 10 பேருக்கு சேர்ந்து நீங்கள் லோனுங்கன்னு வாங்கி தரேன்னா 10 பேர் குடும்பத்துக்கு எடுத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அமைதியாக இருக்கீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்கன்னு அர்த்தம். கடன் வாங்கினவங்க பிரச்சனை இல்லை, கடன் கொடுக்க எல்லாத்தையும் முயற்சி பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, காசை கொடு காசை கொடுன்னு. இதுவும் வஞ்சிக்கிற ஆவி. சும்மா இருக்கிற ஒன்று, நீ கையில் காசு இல்லைன்னா இருக்கிறத வச்சு சமாளித்து போயிடுவேன். ஏதோ ஒன்று காசு வரப்போகுதுன்னு அடிச்சுங்களேன், பெரிய காரியத்தில் போய் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பேன். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா? சில நேரங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு கடன், அப்பா இந்த சகோதரி சடனாக வந்து என்ன பண்ண, ஒரு லோன் வாங்கி கொடுக்குறாங்களே, கர்த்தருக்கு நன்றிப்பான், லோன்லாம் கட்டிடுவேன். லோனை கட்டி முடிக்கும்போது அடுத்தது உனக்கு லோன் இருக்காது, ஆனால் அந்த கடனை திருப்பி வாங்கினா என்ன வரும்? சும்மா வர்றது ஏன் விடணும், இது பண்ணலாமே, அது பண்ண. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். முதல் எப்போதும் பழத்தை பார்க்கும்போது இது கலராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், இனிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த வார்த்தையை கேட்டு நம்ம பண்ணோன்னா, பிதாவின் வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுவோம், இழந்து போய் சாபத்தில் போய் ஒன்றிப்போம். இன்னைக்கு இயேசுவின் ஆவிகள் உன் குடும்பத்துக்குள்ளே வராதபடி வேலி அடைக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. நிறைய நெருக்கம் வரும் பொழுது தீர்க்கதரிசி பண்ண காரியம் என்ன தெரியுங்களா? நிறைய சூசைட் பண்ணிக்கலாமா, ஓடி போயிடலாமா, வீட்டு விட்டு ஓடி போயிடலாமா, செத்துடலாமா, இல்லை பேசாமல் இருந்துடலாமா. இன்னைக்கு தனிமைப்படுத்தப்படுறியோ, ஏதோ ஒரு இயேசுவின் ஆவிகள் உன் குடும்பத்தில் வஞ்சிக்கப்படுகிறதோ. ஆனால் எலியா கிட்ட பார்த்த ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? அவன் வந்த உடனே அவன் தேவ சமூகத்தில் போய் நின்றான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எங்கெங்க பிரச்சனை வருது, எங்கெங்க சூழ்நிலை வருது, எங்கெங்க நெருக்கப்படுறீங்க, பாவத்திலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில உடனே போய் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணு, அமர்ந்துரு. தேவன்ட்ட ஆண்டவரே எனக்கு ஜீவனை எடுத்துருங்க 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 சொல்லிட்டு தூங்கிட்டான். அவன் நினச்சிருப்பான் தூங்கி எந்திரிச்ச உடனே, ஏன்னா அவன் சொல்றதுலாம் நடக்குதுல்ல, தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக உயிரை எடுத்துப்பாருன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவன் பின்னாடி சுட்ட அப்பம், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. எழுப்புனது யாருன்னு பார்த்தா ஒரு தேவதூதன். சரி இருந்து சாப்பிட்டு படு. இவன் கேட்டது ஒன்று, இவன் என்ன கேட்டான், என் ஜீவன் எடுத்து நான் சாவணும்னு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சாப்பிடு. 2வது முறை அவனை தட்டி எழுப்புற, நீ போகிற தூரம் வெகு தூரம். எடுத்து படிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 படிங்க. அப்பொழுது ஒரு தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு
என்றான். அநேக நேரமா நீ ஒரு திட்டத்தை கத்தரத்துல வைப்ப, கத்தர் வேற ஒரு திட்டத்தை உன் வாழ்க்கையில வச்சிருப்பார். அல்லேலூயா. சாவணன் கேட்டிருப்பார், கத்தர் அவனை கொண்டு வேற ஒரு காரியம். நீ உன்னோட பிரயாணம் வெகு தூரம், அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடக்கணும், இரவும் பகலும் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இங்க நினைக்கிறோம், கத்தர் இன்னைக்கு நமக்கு காசு கொடுத்தாரு, இந்த செயின் வாங்கணும், இதை காரியம் இல்லை. இன்னைக்கு கொடுக்கறது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு உன் பலனுக்காக. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். சில பேர் வந்த உடனே செலவு பண்றது. பென்ஷன் பணம் வருதா, இல்லை ஏதோ ஒன்று பிஎஃப் பணம் வருதா, ஏதோ சீட்டு பணம் வருதா, உடனே காலி ஒரே நாள். அங்க சாப்பாடு தேவதூதன் கொடுக்குறாருன்னா இவன் நினைச்சுப்பா நான் தனியா இருக்கிறேன் அதனால சாப்பிட கொடுக்குறாரு. இல்லை, இன்னும் பிரயாணம் வெகு தூரம், அந்த தூரம் வரையும் உனக்கு ஆகாரம் வேணும். இல்லை, அதற்காக இதை திடப்படுத்திக்கொள். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கத்தர் உன் தனிமையில் இருக்கும் பொழுது கத்தர் உனக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ கேளாதவைகளை கத்தர் செய்வார். சில நேரங்கள் டிப்ரெஷன் ஆகி தனிமையில் இருக்கும் பொழுது நீ எடுக்கிற முடிவுகள் தவறா இருக்கும். ஆனா நீ விழுந்திருக்கிற இடம் எங்கவா இருக்கணும்? எலியா எடுத்த முடிவு தவறு, ஆனா விழுந்திருக்கிற இடம் தேவ சமூகம். எந்த பிரச்சனை வந்தாலும் சபையை தேடி ஓடு, இல்ல ஜெபிக்கிற இடத்துக்கு ஓடு, இல்ல முழங்காலிடும். உன் வீடு தான் ஜெபம் ஆலயம், உன் வீடு தான் ஆலயம். மன குழப்பமா இருக்கா, தனிமைப்படுகிறதா, சில நேரங்கள்ல வெறுமையா காணப்படுகிறா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, ஆனா கொடுக்கிறவர் வேற ஒருத்தர். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நினைக்கிறத காட்டிலும் விசேஷமான காரியங்களை கத்த கொடுப்பார். அல்லேலூயா. அவன் ஜீவன் போகணும்னு சொல்லி கேட்கிறார், அவன் ஜீவன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, அல்லேலூயா, அவனுக்கு எதிர்பட்டு வந்தவர்கள் எல்லாம் இல்பொருள் ஆனார்கள். விசுவாசிக்கணும் ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அவனை போல தனிமைப்படுத்தப்பட்டவன் யாரும் இல்லை. ஆனா அவனை குறித்து எல்லாம் சொல்லுவாங்க, பா பயங்கரமான ஊழியக்கார். எங்களை பார்த்து சொல்லலாம், அப்பா இவங்களுக்கு என்னப்பா பயங்கரமான ஊழியக்கார். அல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்றேன் கேளுங்க. எப்போதும் காணிக்க நம்ம சபையில தட்டுப்பாடு தான். ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுது, 2 அம்மா சாட்சி கொடுக்க வருது. சாட்சி கொடுக்கும்போது ஒரு அம்மா கையில் காசு எடுத்துட்டு வந்து கையை வந்து முதல் சாட்சி கொடுக்குது. போன மாதம் நான் வந்து காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாஸ்டர் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து, நான் ஜெபம் பண்ணி தரமா, இதை செலவு பண்ணாத, இது வச்சுக்கோ, இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னார். நான் எடுத்துன்னு போய் வச்சேன். எனக்கு அந்த மாதமே எனக்கு கத்தர் ஒரு புதிய வேலையை கொடுத்தார். 30,000 ரூபா சம்பளத்தை கொடுத்தார். கத்தர் எனக்கு பாஸ்டர் மூலமாக ஆசீர்வதிச்சார். அவர் கையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பாஸ்டர் கையிலேருந்து காசு வர நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் கை தட்டினாங்க. பின்னாடி ஒரு அம்மா வந்திருக்கு. சாட்சி நான் வேற சொல்ல வந்தேன். இப்போ பாஸ்டருக்கு 1000 ரூபா கொடுக்கலான்னு வந்தேன் ஜெபம் பண்ணிட்டு. இன்னைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். பாஸ்டரே என் கையில் கொடுத்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், நானே வச்சுக்கிறேன். அப்போ அடுத்த மாதம் எனக்கு என்ன பண்ணுவார் கத்தர். இப்போ நான் பின்னாடி என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ள இருக்க வேதனை எனக்கு தான் தெரியும். ஏன்டா இந்த அம்மாவுக்கு காசு கொடுத்தோம். ஒவ்வொருத்தர், இது சின்ன ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன், ஆனால் ஒவ்வொருத்தரும் சூழ்நிலையை மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவனை அடையாளம் பண்ணுவாங்க. நீ மேக்கப் பண்ணினா வசதியாக இருக்குன்னு நினைத்துவாங்க. நீ 2 செயின் போட்டிருக்கீன்னா நீ நிறைய பணம் வச்சிருக்குன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. உண்மையாக பணம் நிறைய கோடி கணக்காக இருக்கும், ஒரு செயினும் போட்டிருக்க மாட்டாங்க. வெளியே சிரிக்கிறவங்களாம் குடும்பத்தில் சிரிப்பாங்கன்னு கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சிரிச்ச மாதிரி இருக்கிறாரு, எப்போதும் சிரிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு. பாஸ்டர் அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாருமா, அவர் எப்படின்னு கொஞ்சம் வந்து பாருங்க. ஆனால் வெளியே நடக்கிற காரியங்களை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆனால் தேவன் உள்ளாந்த உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்கிறவர். உன் சூழ்நிலை எதுக்கு நீ அழுவுற, ஏன் அப்படி இருக்கிற, ஏன் உனக்கு கஷ்டம், இவங்களுக்கு என்ன கஷ்டம். நிறைய பேர் ஃபாரின் போயிட்டாங்கன்னா பிரச்சனை. சொந்தங்களுக்கு எல்லாம் வரும்போது என்ன பண்ணி ஆகணும், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர. நீ வட்டிக்கு இருந்தாலும் அங்கே வேலை போனால் நீ எதுவும் எடுத்துன்னு வரலையா, சென்ட் எடுத்துன்னு வரலையா, எதுவும் எடுத்து வரலையா. ஏன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி கஷ்டப்பட்டார். எங்கள் அப்பா அப்பாவும் ஏதோ ஒரு கம்பெனி போய் வேலை செஞ்சார் துபாயில் போயிட்டு. ரிட்டர்ன் வரும்போதுல எங்கள் சொந்தம் பெருசுனால எங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அத்தைக்கு மாமாவுக்கு என்னக்க வாங்கி கொடுப்பார். சேர்த்து வச்சது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஆசைப்படுவாங்க, ஃபாரினுக்கு போகணும், ஃபாரின். எல்லாம் நம்ம சிரிக்கிறத வச்சு
உம்முன்னு இருக்கிற வச்சு ஒருத்தரை டிசைட் பண்ண முடியாது. தேவன் உள்ளாந்த உள்ளத்தை பார்க்கிறவர். உன் துக்கத்தை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். இன்னைக்கு உன் தனிமை வெளியே போகுது. இந்த தனிமையிலிருந்து மாறணும்னா முதல் 3 காரியம். மோசே மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ணா, உபவாசம் இருந்தான். 2வது யோசேப்பு அவன் வைராக்கியமா பாவத்தில் விழாம இருந்தான். 3வது எலியா எது நடந்தாலும் சரி தேவ சமூகத்தில் போய் இந்த உட்காரணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ரொம்ப பாரமா இருக்கா? வெளியே சொல்ல முடியாத கவலையா? கவலையா? நெருக்கமா? பண நெருக்கமா? வெளியே சொல்ல முடியலையா? சில பேர் வெளியே சொன்ன அவமானம் சொல்லி உள்ளுக்குள்ளே கும்பிடுவீங்க. நீ யார்கிட்ட சொல்லாத, ஊழியக்காரர்கிட்ட சொல்லாத, முழங்கால் போடு, தேவ சமூகத்தில் அமர்ந்துரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உடைக்கப்பட்ட இருதயத்தை தீற்றுகிறவர் நேரப்பா. இயேசுவே, இயேசுவின் ஆவிகள் என் குடும்பத்தில் வராதபடி வேலையடைங்க சொல்லுங்க. வாய்கள் திறந்து இயேசுவின் சத்தம் எனக்குள்ள கேட்காதபடி வேலையடைப்பீராக. பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற, வேசித்தனத்தை உண்டு பண்ணுகிற, சூன்யத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் என்னை சிறைபிடிக்காதபடி வேலையடைங்கிடுப்பா சொல்லுங்க. வாய்களை திறந்து நீங்க எதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீ தனிமைப்பட்டதுக்கு உண்டான காரணம் தெரியும். யாராவது உன்னை தனிமைப்படுத்துறாங்களா? முழங்கால் போட்டுரு. யாராவது தனிமைப்படுத்துறா தேவ சமூகத்துல காத்துரு. கைகளை உயர்த்தி நல்லா கேட்போமா, அப்பா என்ன தொடுங்க 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 தொடுங்க. ஒரு ரம்மா லாதரா சகல அந்தர ஆதரப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். இந்த வேலையில தேவ வல்லமை தொடும்படியாக, இந்த வேலையில தேவ வல்லமை தொடும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகை இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில தொடட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தொடுவீராங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீ வேலை அடைப்பீராங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உடைக்கப்பட்ட இருதயத்தை தொடுவீராக அப்பா. உடைக்கப்பட்ட இருதயத்தை தொடுவீராக. தனிமைப்படுத்தப்படுகிற தனிமையின் ஆவிகள், தனிமைப்படுத்துகிற ஆவிகள், தனிமைப்படும் பொழுது கோபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறும்படியாக, தனிமைப்படுத்தப்படும் பொழுது பாவத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. துதிங்க துதிங்க துதிங்க. எனக்கு அநேக கட்டுகள் உடைகிறது, அநேக கட்டுகள் உடைகிறது, அநேக கட்டுகள் உடைகிறது, அநேக கட்டுகள் உடைகிறது. ஒரு சகோதரின் சிந்தனையிலிருந்து தனிமையின் ஆவிகள், டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். உங்களுடைய வல்லமைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன மாதம் இந்த ஜெபத்துக்கு வரல. நான் ஜெபத்தை டிவி வழியாக பார்த்துட்டு இருந்தேன். ஐயா ஜெபம் பண்ணி சொன்னார், 2 தொட சைடு சகோதரிங்களுக்கும் மகளுங்களுக்கு யாராருக்கு அந்த அரிப்புங்க இருக்குதோ ஆண்டவர் இயேசப்பா அந்த அரிப்பு போகணுன்ட்டுன்னு. எனக்கு ரொம்ப நாளாக அந்த 2 தொட அரிப்பு வருஷ கணக்கில் இருக்குது. எங்கள் 2 வருஷமாக இந்த 2 வருஷமாக இருந்த அந்த அரிப்பு இப்போத்துலேருந்து இந்த போன மாதத்துலேருந்து அந்த அரிப்பு இல்லாத இருக்குது 2 தொட சைடு. அதுக்கு கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. எனக்கோசரம் ஜெயிச்சவங்களுக்கு கொடான கொடி நன்றி ஐயாக்கும் அம்மாக்கும். அப்புறம் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன மாதம் போகக்குள்ள ரொம்ப மன வருத்தம் வேதனையோடு நான் அம்மாக்கிட்டே ஐயாக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு போனேன். ரொம்ப என்னால் தாங்க முடியாத துக்கம், கடன் பிரிச்சுன்னு அழுகு மீறி தொல்லையாக இருக்குது. என்ன பண்ணிக்கலாம், எதனா செய்துக்கலாமா, என்ன பண்ணலான்னு இதே வேதனையோட ஒரு நாள் இருந்து இந்த 1 மாத காலமாக ரொம்ப வீட்டை கதவை சாத்திக்கின்னு இருட்டில் உக்காஞ்சிக்கிறது, உள் ரூமில் உக்காஞ்சிக்கிறது, தங்கச்சி வெளி ரூமில். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் வீட்டு உள்ள. ரொம்ப எல்லாமே பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி போய் ரொம்ப வேதனை அடிஞ்சுன்னு வீட்டு உள்ள உக்காந்து இருக்கக்குள்ள அந்த நேரம் மூலிமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம இந்த இடத்துல எப்படியே வாழ்ந்தோமே, இன்றைக்கி இன்னும் ஆண்டவர் இப்படி நம்மளை சோதிக்கிறாரா என்ன இதுன்னு ரொம்ப நினச்சி மனம் உடஞ்சி உக்காந்து இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு சகோதரி மூலியமாக ஒரு உதவி பண்ணி, அந்த சகோதரி ஏன் இப்படி நீங்கள் உக்காந்துருக்கிறீங்கன்னா ஆண்டவர் அந்த சகோதரியை பேசி அந்த சகோதரி மூலியமாக எனக்கு ஒரு தொகையை கொடுத்து அவங்க இந்த வியாபாரத்தை என்ன பண்ணு நீ பழமேறி வெளியே இருன்னு ஆண்டவர் அவங்கள சந்திக்க வச்சார். அவங்க மூலியமாகவே அந்த ஏசப்பா சொல்லி அந்த கடவுளோட கிருபையோடு நாங்கள் இப்போதான் அந்த வியாபாரத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கோசரம் ஜபிச்ச அம்மாவுக்கு ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் என் மகளும் சொன்னாங்க, அம்மாவா ஐயா கேட்டாங்கம்மா உன்னை ரொம்ப அம்மா நான் வரம்மா எப்படியாவது இந்த மாதம் நான் வந்து சாட்சி சொல்கிறோம்மான்னுட்டுன்னு. அது போல் ஆண்டவருக்கு கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். இன்னொரு சாட்சி, என் பேர பொண்ணு வந்து ஒரு 3 வருஷமாக இந்த மேலெல்லாம் ஒரே தேம்பில் அரிப்பாக இருந்து நின்றுது. அது ரொம்ப நாளாக அது பாவே இல்லை. அதுக்கு மேலெல்லாம் அப்படியே நம்பிச்சில உடம்பு கிடமெல்லாம் வயசு பொண்ணு. அது என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாது. என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படும். ராவெல்லாம் நான் மருந்து தடுவேன். ஐயா ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த சைடில் ஜவ கூட்டை வச்சுருந்தாரு. அந்த ஜவத்தில் ஐயா கையை வச்சு எண்ணெய் எடுத்து அது தொடையெல்லாம் பூசினார். ஐயா அன்னியோட ஆண்டவர் மறைச்சி எடுத்து கொடுத்துட்டாருமா அந்த நோவை குழந்தைக்கு. கோசரம் கோடி நன்றி சொல்கிறேம்மா. ஐயா கை பட்ட உடனே என் பேர பிள்ளை பூர்ண சுகம் அடைஞ்சிச்சு. ரொம்ப வேதனைப்பட்டுச்சு 3 வருஷமா. ஐயா கை தொட்டவொன்னு அந்த நோவுக்கு தன்னால் மறைஞ்சிடுச்சிம்மா. ஆண்டவருக்கு தோத்திரம். எனக்கோசரம் ஜபிச்சு என் தாய்க்கும் தகப்பனுக்கும் தோத்திரம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கணவருடைய பிரச்சனையால் நான் ரொம்ப ஐயா கிட்ட ரொம்ப வாதாடின்னு இருந்தேன். இப்போ வந்து பாதி அளவுக்கு குணமடைஞ்சிருக்கிறாரு, பாதி அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. மீதி பாதி அளவுக்கு எனக்கு முற்றிலுமாக குணப்படுத்துவாருன்ற நம்பிக்கை எனக்கு ஐயா இருக்குது. எனக்கு இது வரைக்கும் கொடுத்தது கர்த்தருக்குள்ள நன்றி. எனக்கு வந்து உடம்பு ரொம்ப படுத்தபடிக்கையாக இருந்தேன். இப்போ வந்து எனக்கு கர்த்தர் வந்து எனக்கு பாதி அளவுக்கு குணமடைந்தார். மீண்டும் மீண்டும் ஐயா எனக்கு டெய்லி வந்து ஜபத்தில் இருந்தாலும் எனக்கு வந்து எதிரில் இருக்கிறவங்க செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட என்னால் முடியல. எனக்கு இந்த சபைக்கு நான் இன்றைக்கி வருவேனான்றது எனக்கே நிலை இல்லை. நல்லா இருந்தவ நேற்று முன்னால் வந்து ரொம்ப படுத்தபடிக்க ஆகிட்டேன். நைட்டு வந்து எழுந்து 12:30 மணி எழுந்து இந்த துதிக்கும் போது எனக்கு இந்த ஐயா வந்து வந்தார். நேராக வர மாதிரி வந்தார். ஐயா எனக்கு வந்து நாளைக்கு சபைக்கு வரும்னா வரமாட்டேனா தெரில, எனக்கு இவ்வளோ குளிருது, எனக்கு இவ்வளோ ஜுரம் இருக்குது, நல்லா தானே இருந்தேன், எதுக்கு இவ்வளோ தடங்கள்னு சொல்லி நேற்று அழுதேன். நான் அதேமாதிரி அழுதுட்டு எப்படி தூங்குனேன் எனக்கே தெரியல. காலையில் எழுந்து குளிச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்கிறேன். நான் இது முற்றிலுமாக என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்குது. கடவுள் எனக்கு செய்வார்.